இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக திமுகவின் செய்தி தொடர்பு பிரிவின் மாநில துணைத் தலைவர் திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 286 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்க போயிருக்காரு. ஏன் இதற்கு முன்னாடி அவர் அங்க போகல? அங்க போய் மக்கள் பிரச்சனைகளை எதுவுமே அவர் பெருசா பேசவே இல்லை. அங்க போயும் திமுக மேல அந்த பிளேமிங் கேம் அப்படிங்கறத அவர் இப்ப வரைக்கும் வரல. உங்களுடைய பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? நீங்களே சொன்ன மாதிரி இத்தனை நாட்கள் கடந்து போயிருக்காரு. எதுக்கு அப்படின்னு கேட்டா இப்போதான் அந்த இடைத்தேர்தலுக்கான ஒரு தேவை வந்திருக்கிறது. விஜயபாஸ்கர் ஸ்கொயர் ரெண்டு பேரையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் அங்க ரிசைன் பண்ணிட்டு இவங்களுக்கு நாங்கள் உங்களிடம் உண்மையாக இருப்போம், உங்களுக்கான அடிமைகளாக இருப்போம்னு ரெண்டு பேரும் ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அங்கே இடைத்தேர்தல் நடத்தினால் தாவேக்கா வெற்றி பெறும், அதன் மூலமாக தனக்கு பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். அதனால இப்போ போனது மட்டும் அந்த 41 உயிர்கள் பறிபோச்சு இல்ல, அந்த உயிர்கள் மீதான அக்கறை, அந்த உயிர்கள் பறிபோனதன் சோகம், அந்த வலியை சுமந்து போகவில்லை. அவருக்கு வேண்டியது அந்த நம்ம கையில வைக்க போற அந்த கருப்பு மை. ஆனா அவர் பேசும்போது ரொம்ப வருத்தத்தோட நான் இருந்தேன். அன்னைக்கும் என்னை பிளேம் பண்ணாங்க திமுக, இன்னைக்கும் பண்றாங்க, நான் இப்பவும் அந்த வலியோட இருக்கேன், என் மனசுல அந்த வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசுறாங்க. ஆமா ஆமா, வலியோட இருந்துதான் மலேசியால போய் டான்ஸ் ஆடினார், குத்தாட்டம் போட்டாரு, அங்க போய் தன்னுடைய திரைப்படத்துக்காக ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இங்கேயும் மிட் நைட்ல பர்த்டே கேக் எல்லாம் வெட்டி கொண்டாடினார். அந்த வலியோட தான்ப்பா இதெல்லாம் பண்ணாரு. நம்ம நம்பணும். என்ன நம்ம இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம்? அவர் செய்யறதெல்லாம் வலியோட தான் செய்யறாரு, வேதனையோட தான் செய்யறாரு. அந்த 41 குடும்பங்களும் அவருடைய குடும்பங்கள் அப்படித்தான் நினைத்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், பரிகாரம் செய்கிறார், அந்த பாவத்துக்கான புண்ணியத்தை சேர்த்து கொள்கிறார் அப்படிங்கறதுதான் உண்மை. அதனால அவரை பத்தி வேற விதமா நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. நீங்களும் நானும் வேணா கேள்வி கேட்கலாம். அங்க வந்த பெண்கள் பாத்தீங்களா? நேத்து ஒரு பொண்ணு சொல்றா, நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே விஜய பாக்குறதுக்கு தான் வந்திருந்தேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் கொடுத்திருந்தாங்களே தவிர்த்து அவங்க அந்த அரசியல் புரிதலோட அந்த தொண்டர்கள் மனப்பான்மை இந்த எதுவுமே நம்ம பார்க்க முடியல. ஆனா இவர் தொண்டர்கள் மட்டும் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்களே தவிர்த்து இந்த மாதிரியான மனப்பான்மையை நம்ம பார்க்கவே முடியல அவங்க கிட்ட. அந்த மனப்பான்மையில தான் அவங்க இருக்கணும். அப்படி இருந்தாதான் இவர் ஜெயித்து கொண்டே இருக்க முடியும்ங்கிறது இவருக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் மேடையில போய் ஒரு மசாலா திரைப்படம், இவரோட திரைப்படங்கள் எல்லாமே அப்படித்தானே இருக்கும். கொஞ்சம் எமோஷனல் கண்டென்ட் இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும், ஒரு டான்ஸ் இருக்கும், ஒரு பாட்டு இருக்கும், வசனம் தான், ஒரு திரைப்படம் தான். நேற்று நேரடியாக அவர் ஒன் மேன் ஷோவாக நடத்தி காட்டினார். திரைப்படம்னா நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும். இவரே எல்லாமாகவும் இருந்தார், இவரே வில்லனாக இருந்தார், இவரே நகைச்சுவையாக இருந்தார், இவரே நடனமாகவும் இருந்தார், இவரே மக்களுக்கான செய்தியை சொல்றேன் அப்படின்ட்டு திமுகவை குற்றம் சொல்லிய ஒரு காட்சி தான் இருந்தது. இதுல நாம வியக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னமும் கூட இவர் முதல்வராக தன்னை நினைக்கவே இல்லையா? தேர்தல் முடிஞ்சாச்சு, இவர் முதல்வராக பதவி ஏற்றாச்சு, இப்போ அரசுங்கிறது விஜயோட அரசு தான். அதுவே இன்னும் அவருக்கு புரியாம திமுக தான் எல்லாம் பண்ணுச்சு, திமுக தான் எல்லாம் பண்ணுது, திமுகவின் காவல்துறையினர் தான் என்ன தடுக்கிறாங்க. இன்னமும் எஸ்ஓபிங்கிறத அவர் என்ன சொன்னாரு? ஸ்டாலின் ஆபரேஷன் ப்ரொசீஜர் சொல்றாருல. நேத்து மட்டும் நீங்க 5000 பேரை உள்ள விட்டீங்க. இவங்களோட அரசு தான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு 10,000 பேருக்கு அனுமதி கேட்டிருந்தாங்க, திமுக கொடுக்க மறுத்துட்டாங்க, காவல்துறை தான் கொன்று குவிச்சாங்க அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை இன்னைக்கும் வைக்கிறாங்க. அப்ப நேத்து நீங்க 5000 தாண்டி உள்ள விட்டுருக்கலாமே, கட்டுக்கிடங்காத கூட்டத்தை உள்ள விட்டுருக்கலாமே. வெளியில ஒரு பெண்மணி கதறிட்டு இருக்காங்க, என்னோட குழந்தை இறந்து போச்சு, ஆனா என்னுடைய கணவருக்கு உள்ள வேலை கொடுத்துட்டு இருக்காங்க, இது எப்படி நியாயம்? விஜய் சார் வந்த அப்புறமும் இப்படி நடக்குமா? அப்படின்னா விஜய் சார் வந்தா என்ன ஆயிடும்? வீட்டு வாசல்ல தேனும் பாலும் ஓடுமா? எல்லார் வீட்டு பேங்க் பேலன்ஸ்லயும் அப்படியே கோடிகள் கொட்டிடுமா? இவங்க வீட்டு வேலைக்காக, இவங்க சாப்பாட்டுக்காக, இவங்களுக்காக இவங்க தான் உழைக்கணுங்கிற அந்த புரிதல் கூட இன்னும் வரல. இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டை உயர்த்தி இருப்பது நம்முடைய திராவிட இயக்கங்கள் தான், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கினார். நம்முடைய முதல்வர், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்கினார். எந்த புரிதலும் இல்லாமல் அந்த மனோதத்துவத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்கம்மா, ஹேலோ எஃபெக்ட் அப்படிம்பாங்க, பேராசோஷியல் அப்படின்னு 2 விஷயம் சொல்லுவாங்க. அந்த 2ம் நேத்து நிகழ்ந்தது. பேராசோஷியல்னா என்னன்னா, தான் நம்புகின்ற ஒருவர், அதுவும் குறிப்பா மீடியால இருக்கணும் அல்லது கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கணும், ஸ்கிரீன்ல பார்க்கணும், புத்தகத்துல படிக்கிறது கூட இல்லை, பார்க்கணும்,
அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒருவர் எது செய்தாலும் சரிதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு உருவாகும். அதைத்தான் அந்த பேரா சோஷியல் அப்படிங்கிறாங்க. அவர் எது செய்தாலும் சரி, அவர் கொலையே பண்ணாலும் அவருக்கான நியாயம் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருப்பாங்கன்னா அந்த 41 பேர் மரணம் அடைந்தது இப்படித்தான். அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப தூண்டி விட்டுட்டே இருக்கார். நான் பண்ணல அப்படின்னா அதை ஏற்றுக்கொண்டு நான் ஒரு தவறு செய்து விட்டேன், நான் மத்தியானம் வந்திருக்கணும் இங்க பேசுறதுக்கு, நான் சீவி சிங்காரிச்சு தலைமுடிக்கு ஷாம்பு போட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பர்ஃப்யூம் போட்டு சென்னையிலேருந்து கிளம்பவே டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் நாங்க ராத்திரி வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்ல தெரியாம காவல்துறையினர் அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து என்னை இங்க விட்டுட்டாங்க, அந்த நாடகத்தை நம்பிட்டோம் அப்படிங்கிறாருல. அப்ப அன்னைக்கு பேசும்போது மட்டும் காவல்துறையினரின் உதவியால் நான் இங்கே வந்து நிற்கிறேன், காவல்துறைக்கு நன்றின்னு சொன்னாரு. அப்ப எது உண்மை? அதை சிந்திச்சு பார்க்கக்கூடிய நிலையில அந்த ரசிகர் பட்டாளம் இல்லை. அதனாலதான் அவர் எது சொன்னா எதை எப்ப வேணாலும் நான் மாத்தி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை நேற்று அவர் மீண்டும் உருவாக்கி இருக்கிறார். இந்த பேச்சு எதுக்காக தெரியுமா? 50 நாள் பதவியேற்று முடிஞ்சாச்சு, 50 நாளை கடக்குது. பல குறைகள், பல குற்றச்சாட்டுகள், பல விமர்சனங்கள், தமிழ்நாடு அதல பாதாளத்தில் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் பேசுறாங்க. தாவேகா கட்சியினரே பலரும் வந்து என்ன சொல்றாங்க, நான் முன்பு தாவேகாவின் உறுப்பினராக இருந்தேன், வெறியனாக இருந்தேன், விஜயை நம்பினேன், இப்ப நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அவர்களே தங்களுடைய முகநூல் பதிவுல எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அந்த அத்தனை குற்றச்சாட்டுகளையும் இல்லாமல் ஆக்குவதற்கு ஒரு பெரிய கோடு போடணும்னா இவர் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை சமீபத்தில் திருச்சியில போய் பேசினார், நேற்று கரூர்ல பேசினார். அதன் மூலமாக நாம் வைக்கின்ற அந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, அமைச்சர்கள் செய்கின்ற தவறுகள், இந்த தாவேக அரசு செய்கின்ற தவறு எல்லாமே அடிபட்டு போகிறது. இப்ப நீங்களோ நானோ இந்த குற்றச்சாட்டுகளை பேசுறோமா? அமைச்சர் கல்வி கூடங்கள்ல போய் இஷ்டத்துக்கு ஆய்வுன்ற பேர்ல அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்காங்க. நேற்று கூட இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு பள்ளிகள்ல வந்து ஒளிபரப்பு இருக்கு, அரசு பள்ளியிலேயே நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கறதெல்லாம் நம்ம சுட்டி காட்டி பேசணும். ஆனா அதை விட்டுட்டு நம்ம இவர் பேசினது எப்படி இருக்கு, அந்த மடைமாற்றம் செய்யறோம்ல, இதைத்தான் அவர் விரும்புகிறார். எல்லா தவறுகளையும் அடிச்சு போட்டுட்டு தன்னை பற்றி மட்டுமே ஊர் உலகம் முழுக்க பேசணும். அதுதான் ஹேலோ எஃபெக்ட். ஊர் உலகம் முழுக்க தன்னை பற்றி மட்டுமே பேச வேண்டும், தன்னை டிசெக்ட் பண்ணணும், தன்னுடைய உரைகளை அத்தனை பேரும் வார்த்தையா பேசணுங்கிறது. இன்னொரு விஷயம் அவர் குறிப்பிடுறாரு என்னன்னா, அவர் விக்டிம் கார்டு வந்து அவரை பிளே பண்ணிக்கிறாரு. இன்னொரு அரசியல் ஆதாயம் தேடுறவன் நான் கிடையாது, அது திமுக தான் அப்படின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனா கரூருக்கு போய் அங்க நடந்த சம்பவத்தை திரும்ப திரும்ப பேசி அதுல ஒரு அந்த ரத்த வெள்ளத்துல கூட ஒரு அரசியல் ஆதாயம் தேடுற அந்த மனப்பான்மை இன்னும் அவர்கிட்ட இருக்குல்ல. இது வந்து இந்த புரிதல் எப்படி நம்ம கடத்துறது? இதுதான் அந்த பேரஸ் சோஷியல் அப்படிங்கிறதுல வரும். அந்த நபர், அந்த ஆளுமை, அந்த ஃபீல்டில் அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த உருவம் எது செய்தாலும் சரி, அவர் செய்தது தப்புங்கிற அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் திரும்ப திரும்ப அதே விக்டிம் கார்டை தான் ப்ளே பண்ணி ஆகணும். அந்த ரத்த ருசியை பார்த்து விட்டார் விஜய். உடனடியாக கரூருக்கு போனது யாரு, அங்கே பாதிப்படைந்த அந்த குடும்பங்களுக்கு ஆதரவாக நின்றது யாரு, அந்த மருத்துவமனையில் என்ன உடனடியாக செய்யணும், அந்த போஸ்ட்மார்ட்டம் 14 மணி நேரம் நடந்தது. தாவேக்காவினர் கேட்கிறாங்க, எப்படி உடனடியாக அத்தனை உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களோ? அப்படி உடனே சொடக்கு போட்ட மாதிரி பண்ணில்ல, உடனடியாக உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு மருத்துவர்கள் பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் அங்கே வந்தார்கள். 14 மணி நேரம் அங்கே நடந்தது. 6 மணிக்கு மேல பிரேத பரிசோதனை அப்படிங்கிறது செய்யப்படக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அந்த கைட்லைன்ஸ், அதுக்கு அப்புறமா அது மாற்றங்கள் அது எப்போனா அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்தது இல்ல, அப்பவும் இது ஓவர் த நைட்டும் நடந்தது இந்த போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது. ஏன்னா அந்த மாதிரியான இக்கட்டான சூழல்களில் செய்யலாம், மாற்றலாம் சட்டத்தைங்கிறது இருக்கு ஒரு ரூல். அதைத்தான் இங்க கரூர்லயும் பின்பற்றினாங்க. ஏன்னா ஏற்கனவே பதட்டமாக இருக்கக்கூடிய உறவினர்கள் இன்னமும் தாமதப்படுத்தினா இன்னமும் ஊரே கொந்தளிச்சிடும் அப்படிங்கிறதுனால எவ்வளவு விரைவாக முடியுமோ அப்படியாக செய்து கொடுத்தார்கள்ங்கிறதா உண்மை. ஆனாலும் அதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கின்ற ஒரு சிந்தனை இவர்கிட்ட இருக்குல்ல, அதைத்தான் செஞ்சிருக்கார் திரும்பவும் நேத்து. அப்படி அதை தவிர நம்முடைய தலைவர் ஒண்ணு சொன்னார் தெரியும்ல, அப்போ எந்த ஒரு அரசியல் தலைவரும் அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் மரணம் அடைவதை விரும்ப மாட்டார்கள். அந்த கண்ணியத்துக்கு விஜய் தகுதியானவரா? அப்பவே நாம எல்லாருமே அதிர்ந்து போனோம், திமுகவினரே அதிர்ந்து போனோம். என்ன இப்படியாக மயிலிறகால் வருடுவது போல் தலைவர் பேசுறாரே, இவ்வளவு நாகரிக அரசியல், இவ்வளவு கண்ணியமான ஒரு கருத்துக்கு விஜய் தகுதியானவரா நம்ம கேட்டோம். விஜய் தகுதியானவரே இல்லைங்கிறத நேத்து பேச்சு ப்ரூவ் பண்ணிட்டார்.
இன்னொரு விஷயம் வந்து தாவேக அரசு வந்து முயற்சி தாங்க. அதாவது செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டு ஒரு மாஸ் காட்டிட்டு அப்புறமா கரூருக்கு போவோம், அப்போ வந்து இன்னும் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணாரு. பட் அது முறியடிக்கப்பட்டுட்டது. ஆமா. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? விஜயோட திரைப்படங்கள்ல இன்டர்வெல் பிளாக்ல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் சென்னையில் பேசிய ஆதவ அர்ஜுனா துவக்கினார். அதாவது எங்களுக்கு கரூர்ல முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு அவர் அந்த பேச்சு அந்த கணக்கை நாங்கள் முடிப்போம்னு சொன்னால அது திரைப்படத்தோட துவக்க புள்ளி. அதை திரும்ப ஸ்கிரீன் பிளே எழுதினார் இவர். நான் அங்க போகும்போது அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமான செந்தில் பாலாஜி அப்படிங்கிற, அப்ப நீங்களே சிபிஐ விசாரணை தாண்டி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டீங்களா? அப்படி கொடுக்கறதற்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்துருக்கா? நீங்க நீதிபதியா? நீங்க விசாரணை அதிகாரிகளா? சிபிஐ என்கிற நிறுவனமே நீங்க தானா? ஆதவ அர்ஜுனாவும் விஜயும் மட்டும்தான் சிபிஐங்கிற நிறுவனமா? அப்போ அங்க சிபிஐ விசாரணைங்கிறது கண் துடைப்பா நடக்குதா? விஜய் அவர்கள் நான் கரூருக்கு வரும்போது அங்கே அந்த வழக்கு அந்த சதிக்கு காரணமானவர் அங்கே இருக்கக்கூடாதுன்னு திரும்பவும் செந்தில் பாலாஜி மேலேயும் அவருடைய சகோதரர் மேலேயும் வழக்கு பதிவு செய்து அதையும் ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு, என்ன குதிரை பேரத்தை இவர்கள் துவக்கினார்கள், ஈடுபட்டார்கள் அப்படின்னு. ஏன்பா இவங்க ஒரு 25 கோடிக்கு பண்ணாங்க அப்படின்னு நீ குற்றச்சாட்டு சொல்ற, அதுக்கான ப்ரூஃப் இருந்தா கூடு. ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்கிறத வச்சே நீங்க கைது செஞ்சிருவீங்களா? அப்ப இந்த நாட்டுல தனி மனித சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் இதெல்லாம் எங்க இருக்கு? அந்த அரசை கவிழ்க்க சதி செய்தார்கள் அப்படின்னா எவ்வளவு பெரிய வார்த்தை! இதையெல்லாம் சர்வசாதாரணமா செந்தில் பாலாஜி மேல சொன்னீங்கன்னா நீங்கள் செய்வது வேண்டும் என்றே நீங்கள் தான் கணக்கை தீர்க்க பார்க்கிறீர்கள். நீங்கள் தான் சதி வேலையில் ஈடுபடுகிறீர்கள். நீங்கள் தான் திமுக என்ற கட்சி இருக்கவே கூடாது என்கின்ற சதி வேலையில் ஈடுபடுகிறீர்கள். இந்த குதிரை பேரம் அப்படின்னு வரும்போது விஜய் வந்து நேத்து பேசும்போது சொல்லிதான் இந்த குதிரை பேரெல்லாம் நாங்கள் நடத்தலாம், இது ரொம்ப நாளாவே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ விஜயபாஸ்கர் வந்து அன்னைக்கு அந்த அவங்களோட இணைந்ததுக்கு பிறகு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காரு, தாவேகா தரப்புல இருந்து என்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்றத இன்னைக்கு அந்த காணொலி வந்து வெளியாயிருக்கு. அப்போ இதை நம்ம என்ன சொல்லி, இது குதிரை பேரம் தானே? இது குதிரை பேரம்ங்கிறத தாண்டி செந்தில் பாலாஜி 25 கோடின்னு கணக்கு அமைச்சு கைது பண்ண போனீங்கல்ல, அப்போ விஜயபாஸ்கர் கைது பண்ணணுமா இல்லையா? விஜயபாஸ்கர் கிட்ட யார் பேசினா, என்ன அப்ரோச் பண்ணாங்க, உங்களுக்கு என்ன டீலிங் கொடுத்தாங்க, எதற்காக நீங்க ரிசைன் பண்ணீங்க? கரூர் மக்கள் உங்களை நம்பித்தானே அங்க வாக்களிச்சாங்க. நீங்க அதிமுகவில் இருப்பதால் தானே வாக்களிச்சாங்க. இப்ப அதை வேண்டான்னு விட்டுட்டு நீங்க அங்க போறீங்கன்னா 35% மக்கள் தான் தாவேகாக்கு வாக்களிச்சிருக்காங்க. இன்னும் 65% மக்கள் தாவேகா வேண்டான்னு தானே வாக்களிச்சிருக்காங்க. அப்ப வேண்டாம்னு வாக்களித்த அந்த மக்களின் நம்பிக்கையை துரோகம் செய்துவிட்டு நீங்க இங்க போறீங்கன்னா நீங்க இலவசமா போயிடுவீங்களா? ஏற்கனவே உங்களை பற்றிய கதை தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே. தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேர் மேலேயும் எவ்வளோ கேஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால உங்களுக்கு என்ன விலை பேசப்பட்டது, உங்களுடைய தலைக்கு என்ன விலை பேசப்பட்டது? நீங்கள் அவ்வளோ நேர்மையா, அவ்வளோ நியாயமா, அவ்வளோ அரிச்சந்திரனா? நீங்க எதுவுமே வேண்டாம் எனக்கு, விஜய் அவர்களுடைய காலடியில் நான் கிடப்பேன்னு போய் நிக்கிறதுக்கு நீங்க அப்படி ஒரு புனிதரா? அந்த வாஷிங் மிஷின்ல போய் விழுந்திருக்கீங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால உங்களுக்கும் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. அந்த வார்த்தை பிடிக்கலைன்னா விஜய் பேரம் நடந்திருக்கிறதுன்னு வேணா சொல்லலாம். இனிமேல் இருந்து அப்படி சொல்லலாமா? குதிரை பேரம்னா என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு விஜயே சொல்றாரு. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வரே சொல்கிறார், பாவம் பச்சை குழந்தை, குதிரை பேரம்னா தெரியல, யானை பேரம்னா தெரியல, கழுத பேரம்னா தெரியல, ஒட்டக பேரம்னா தெரியல. அதனால இனிமே பேரை மாத்தி விஜய் பேரம்னு வைக்கலாம். இன்னொரு விஷயம் அவர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா, அந்த திராவிட கட்சிகளை தமிழ்நாட்டில இருந்து முற்றிலுமாக வந்து நீங்க நிரந்தரமா வந்து அவங்கள வந்து விலக்கிடணும், அந்த மாதிரியான கருத்துக்களை விட இன்னொரு விஷயம், மக்கள் பிரச்சனைகளை அவர் பெருசா பேசவே இல்லை. மேகதாது விவகாரம் தொடர்பா அவர் வந்து ஒரு சில விஷயங்களை டச் பண்ற மாதிரி பண்றாரு. அதுல வந்து நீங்க தானே அப்ப ஆட்சியில இருந்தீங்க, அப்போ உங்களோட ஆட்சியில தான் வந்து இந்த கேஸ் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டது, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்களோட அணுகுமுறை அப்படிங்கிறது தெரியாததுனால இந்த மாதிரி பிதற்றல்கள்லாம் வருதா? ஆமா, சரியான வார்த்தை நீங்க பயன்படுத்துனது, பிதற்றல் அப்படிங்கிறது. ஏன்னா பிளாபரிங்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த மாதிரி எதுவுமே தெரியலைன்னா ஒன்று வாயை திறக்காம இருக்கணும். அது சட்டமன்றத்தில் பண்றாரு. சட்டமன்றத்தில் அவரால் எதுவுமே பேச முடியல. அதனால இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் இப்போ கொடுக்குறோம், இப்போ எழுதுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ உட்காந்து எழுதணும். அதை விட்டுட்டு இல்லை நான் எப்படியே பேப்பரை மடித்து கொடுத்துட்டு வீட்டில் போய் ரிப்ளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அது தேர்வே ஆகாது இல்லையா? சட்டமன்றத்தில் இவர் எலிக்குஞ்சு மாதிரி வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கார். ஆனால் மக்கள் மன்றத்தில் போய் ஒரு புலி மாதிரி இப்போ சீறுகிறார், உருமுகிறார். அப்படிங்கிறதுலே தெரியுது இவரிடம் எதுவுமே இல்லை. விஜய் ஒரு காலி டப்பா
அப்படிங்கிறது. அதுல இந்த மேகதாது விஷயத்துல உங்களோட ஆட்சி காலத்துல தானே இந்த மாதிரி தோல்வி அடைந்தீர்கள் அப்படின்னா, திமுக அதிமுக 2 கட்சியுமே இந்த மேகதாது விஷயத்துல எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு பிடிவாதமா உறுதிப்பாட்டோட இருந்தாங்கல்ல. அதனால தானே இவ்வளவு நாள் நமக்கு காவிரி நீர் வந்து கொண்டு இருக்கிறதுங்கிற அந்த புரிதல் அது இருக்கா இல்லையா? இப்போ கர்நாடகாவின் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொல்றாரு, ஸ்டாலின் இருந்தால் நாங்கள் கொஞ்சம் பின்வாங்குவோம், இப்ப இருக்கிற பத்தி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இவரோட பதில் என்ன? இன்னொரு விஷயம் என்ன அவரு சிவகுமார் சொல்லியிருந்தார் அப்படின்னா, எங்களோட தயவுல தான் உங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு, சோ எங்க கூட்டணி இல்லாம நீங்க இல்ல, அப்ப யார் தடுத்தாலும் நான் மேகதாது அணையை வந்து கட்டியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு இந்த மேகதாது அணை என்பது ஒரு உரிமை பிரச்சனை, அவருடைய அரசியல் பிரச்சனை, அரசியல் வாழ்வாதார பிரச்சனை. இதற்காக அவர் அந்த கொரோனா காலத்திலேயே பயணம் போனார், நடைப்பயணம் போனார். அதனால் மக்கள் மன்றத்தில் அவர் வென்றார்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவங்க தன்னோட வெற்றிக்கான கணக்கை கேட்கிறாங்க. காங்கிரசின் ஆட்சியில் தானே நீங்களே நிக்கிறீங்க, இல்லைன்னா உங்களுடையது சிறுபான்மை ஆட்சி தானே, பெரும்பான்மை ஆட்சி இல்லையே. அப்போ எங்களுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம், நீங்கள் அதை பார்த்து கைதட்டுங்கள் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்றாங்க. அவரும் அதை வாய்மூடி மௌனியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தாம நம்ம சொல்லணும், இனிமே நாம அரசியல் விமர்சனங்களாக வைப்பதை விட தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப எமோஷனல் கண்டென்ட் எனக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கிறது கணக்கு, திமுகவை நான் அழிக்க வேண்டும், வச்சு செஞ்சிருங்க அப்படிங்கிறார். இது என்னம்மா பேச்சு? அது மாதிரி நான் என்ன அப்படின்னு ஒரு இடைவெளி விடுறாரு பாத்தீங்களா? திருச்சியிலையும் அதே இடைவெளி, இங்கேயும் அதே இடைவெளி. மாண்புமிகு முதல்வர் இது ஒரு அநாகரிகமான அரசியல் அந்த பயன்பாடு, அந்த வார்த்தை பயன்பாடு பிரயோகம் அப்படிங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? கேட்கும் போதே ஒரு அருவருப்பு தன்மை வருதா இல்லையா? ஏன்னா அந்த முதல்வர் பதவி, முதல்வர் பொறுப்பு என்பது உயர்ந்த பதவி, கண்ணியமான பதவி, கண்ணியமான பொறுப்பு. நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கூட நாகரிகமாக இருக்க வேண்டும். அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பண்ணார், பாடி ஜெஸ்டர்ஸ் நிறைய பண்றாரு. இன்னும் இந்த சினிமாட்டிக் மோட்ல இருந்து அவர் இன்னும் வெளியிலே வரல. அதான் சிஎம் அப்படிங்கிறது இன்னும் உணரவே இல்லை. அதைத்தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அவர் இன்னும் முதல்வர்ங்கிற உணர்வே அவருக்குள்ள சீக்கின் ஆகவே இல்லை. அதனால அது ஆகனால்தான் அவர் அந்த கம்பீரத்தோடு இருக்க முடியும். திரும்ப திரும்ப அவர் தன்னுடைய ரசிக குஞ்சுகள்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கான ஒரு ஹீரோ கண்டென்ட்டாவே தன்னை வச்சுக்கிறாரே தவிர தமிழ்நாட்டின் முதல்வர் என்கின்ற அந்த கண்ணியத்துக்கு பொருத்தமானவராக இல்லை. நேத்து அவர் ஒரு டான்ஸ் வேற ஆடி காமிச்சார் தெரியுமா? ஓடு 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 ஓடுன்னு. ஓடுனது யாரு? அவர்தான். திருச்சி தனி விமானம் பிடிச்சு ஓடினார். அங்க செய்தியாளர்கள் கேக்குறாங்க, 30 பேர் இறந்து போயிட்டாங்களே, என்ன சொல்றீங்கன்னா முதுகுதான், புறமுதுகிட்டு ஓடினார்னு தமிழ் இலக்கியங்கள்ல, சங்க இலக்கியங்கள்ல எல்லாம் பேசுவோம். புறமுதுகிட்டு ஓடுவது என்பது மிக மிக பெரிய அவமானம், வீரமே இல்லை, கோழைதான். படிச்சிருக்கோம்ல, அந்த ஏழை தாய் கூட என்னுடைய மகன் மார்பில அம்பு வாங்கினானா, நான் அவன் பால் அருந்திய முலையை அறுத்தறிவேன்னு சொல்லி அப்படி சபதம் செஞ்சுட்டு ஓடின தமிழ்நாடு. ஆனால் நம்முடைய முதல்வர் விஜய் புறமிதுகிட்டு ஓடினார் திருச்சியில. அதே மாதிரி மிக சமீபத்துல டெல்லிக்கு முதல் தடவை போயிட்டு வந்தப்பவும் அங்கேயும் செய்தியாளர் கேட்கிறாங்க, என்ன சொன்னார் பிரதமர்னா, வணக்கம் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஓடுறார். இவருக்கு இயல்பாக பேசவே தெரியவில்லை. ஒரு கான்வர்சேஷனல் லெவல்ல நீங்க ஒண்ணு செந்தமிழ்ல பேசணும் அல்லது பெடான்டிக் லாங்குவேஜ்ல பேசணும், ஒரு ஹை ஃப்ளோன் இங்கிலீஷ்ல பேசணும்னு கூட சொல்ல. நான் பிரதமரை சந்திச்சேன்பா, இதை கேட்டேன், அவர் இதை பதில் சொன்னார், இப்படி சொன்னா கூட போதுமே, கேஷுவலா பேசினா போதுமே. அதுவும் கூட இவருக்கு தெரியவில்லை என்றால் இவர் ரோபோ மாதிரி இருக்காரா? அது ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல. ரஜினிகாந்த் ஒரு படத்துல நடிப்பார்ல ரோபோவா, அந்த மாதிரி இவரும் ஒரு ரோபோவா, எந்திரனா இருக்காரா? நேத்து அந்த 41 பேருக்கு அந்த குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு 32 பேருக்கும் என்னவோ கொடுத்திருக்காரு. மீதி எல்லாம் குழந்தைகள். அந்த குழந்தைகளை பறிகொடுத்த அந்த பெற்றோருக்கும் கொடுத்திருக்கணுமா இல்லையா? அந்த கண்டிப்பா. அது ஏன் 31 பேரோ 32 பேரோ நிறுத்தினாரு? அதை தவிர இன்னொன்னு, நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் கொந்தளிக்கிறார்கள். என்னுடைய ஏழ்மையிலிருந்து நான் இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று ஒரு வேலையை பெற்றால் என்னுடைய ஏழ்மையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் என்னுடைய குடும்பத்தை, அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர், முன்னாள் முதல்வர் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியவே நடத்தி காமிச்சார்ல. இந்த மாதிரியான எளிய பின்புலத்திலிருந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெற்றி பெற்ற பெண்கள் எல்லாம் மேடை ஏறி பேசினாங்க. நான் இப்படியான எளிய பின்புலத்திலிருந்து வருகிறேன், வெற்றி பெற்றேன், அதனால் இப்போது இந்த உயர் பதவியில் இருக்கிறேன் அப்படின்னு. அப்படியாக
மிட்நைட் பேர்னிங் த மிட்நைட் ஆயிலாக இருந்து படித்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞர்கள் கூட பல பேருக்கு வேலை கிடைப்பதில்லை. குரூப் 4 சர்வீஸ்க்கு கூட நீங்க எக்ஸாம் எழுதணும். ஆனால் இவர்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட தூக்கி கொடுக்கிறார் அப்படின்னா, ஊரான் வீட்டு நெய்யில நீங்க ஸ்வீட் பண்ணாதீங்கன்னு சொல்றவர் இப்போ இவர் ஸ்வீட் பண்றாரு, மைசூர் பாக் பண்றாரு, ஜிலேபி பண்றாரு, ஜாங்கிரி பண்றாரு, எல்லாம் பண்றாரு. வந்து நிவாரணம் கொடுத்துட்டாங்க 10 லட்சம் ரூபாய் வந்து திமுக அரசின் சார்பில் கொடுத்தது. இவர் பிளஸ் தாவேக்கா அவர் தனித்துவமா வந்துட்டு ஒரு 20 lakhs கொடுத்துட்டாரு. சோ அவங்க இழப்பீடு அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அதை தாண்டி இன்னும் என்ன கருணை அடிப்படை? வாழ்நாள் முழுக்க ஒரு வேலை அப்படின்னா நீதிமன்றம் சொல்லியிருக்கு டெம்பரரியா தான் கொடுங்க அப்படின்னு. ஆனா ஒன்ஸ் யூ கெட் இன் டு த கவர்மெண்ட் சர்வீஸ், அதுக்கப்புறம் இது டெம்பரரி தான், உன்னை இதுலேருந்து குவாஷ் பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப அதுக்கு ஒரு சட்ட போராட்டம் நடக்கும். இதில் இன்னொன்று தெரியுமா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக தமிழ் தெரியாதவர்கள் கூட பணியில் சேரலாம், தேர்வு எழுதி வெல்லலாம் அப்படின்னு அதிமுக ஆட்சியில் ஒரு சட்ட திருத்தத்தை ஓபிஎஸ் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போ நம்முடைய தமிழ்நாட்டு அரசு, நம்முடைய முதல்வரின் அரசு, நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு வந்த பின்பு உடனடியாக செய்த சட்ட மாற்றம், சட்ட திருத்தம் என்ன தெரியுமா? தமிழ் தெரிந்தால்தான் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் நீங்கள் வெல்ல முடியும், தமிழ் தேர்வையும் நீங்கள் எழுதியாக வேண்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வட இந்திய மாநிலத்திலிருந்து அவர்கள் வந்து நம்முடைய வேலைகளை ஆக்குபை பண்றது நிறுத்தப்பட்டது. உங்க வீட்டிலேயே நீங்க என்ன வேணா வேலை கொடுங்க, அதை நாங்கள் கேட்கவே போகிறதில்ல. அது நீங்களாச்சு, உங்களோட ரசிகர் குடும்பங்களாச்சு. ஆனால் அரசு வேலைங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழரின், தமிழச்சியின் உரிமை. அதை நீங்கள் எடுத்து இப்படி இஷ்டத்துக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை. ஏன்னா 5 வருஷம் கழிச்சா நீங்கள் இல்லாமல் போயிடுவீங்க. உங்கள் ஆட்சி மாறும் நிச்சயமா. ஏன் 2029 உங்கள் ஆட்சி மாறப்போகுதுன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். ஒரே நாடு ஒரே தேர்தலை மோடி அறிமுகப்படுத்தினால் இன்னும் 2 வருஷம் தான் உங்களோட ஆட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆனால் இவங்க திரும்பவும் லைஃப் லாங்காக வேலையில் இருப்பாங்களா? என்ன மாதிரியான அது ஜூனியர் அசிஸ்டண்ட்டுமா? அதோடைய சம்பளம் என்ன, அதனுடைய ப்ரொமோஷனல் வேல்யூஸ் என்ன, இவ்வளவு இருக்கு. அது மாதிரி இந்தம்மா கீர்த்தனாவா, அவங்க ஸ்கூல்ல போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டா நீ பெரிய இங்கிலீஷ் புலவியா? அதுவும் அரசு பள்ளியில, அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பள்ளியில இருக்கக்கூடிய குழந்தைகிட்ட போய் வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா அவங்க என்னவா இருப்பாங்க? கிராமத்துல இருக்கக்கூடிய அப்பாக்கள் என்ன அம்பானி வீட்லயே வேலை பண்ணுவாங்க, இல்ல சிடிஎஸ்ல வேலை பண்ணுவாங்களா? உங்களுடைய அறிவை கொண்டு வந்து காட்டுவதற்கு இல்லை, அவர்களிடம் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குகிறார்கள். அது மாதிரி இன்னொரு அமைச்சர் இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்க போயிட்டு மொபைல் ஃபோனில் உட்காந்து அந்த கிரெடிட் கார்டால் மாத்திரையை உடைக்கிறாரு. அதை பற்றி என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா இதையெல்லாம் ஆக்ஷனே எடுக்கலை. ஆனால் நேற்று போய் அங்கே கரூரில் இப்படி பேசுகிறாருன்னா தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய அமைச்சர்களின் தவறுகளை மூடி மறைத்து ஒரு கண்மூடித்தனமான நாடகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இவர் ஒரு திரைப்பட காட்சியை நேரடியாக நடத்துகிறார். அதற்கு அந்த ரசிகர்கள் மயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ரொம்ப நன்றி மேம். நிறைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றிப்பா.